லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மோட ஜாதகத்தில் உள்ள கிரக நிலையில் நம்ம தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக அமையுது. சில கிரகங்களோட அமைப்பு அது யோகத்தையும் சில அமைப்பினால் அவயோகத்தையும் ஏற்படும். எப்படிப்பட்ட கிரக அமைப்பு அதிர்ஷ்டத்தையும் இருக்கும், சில யோகங்கள் அதிர்ஷ்டமற்றதாகவும் இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்வோங்க. நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பந்தன யோகங்க. பந்தன யோகம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பந்தனம் அப்படின்னா கயிற்றால் கட்டப்படுதல், தண்டனை பெறுதல் அப்படின்னு அர்த்தம் கொள்ளலாங்க. இந்த அவயோகத்தை பெற்றவங்க காவல்துறையினால் காவலில் வைக்கப்படுவாங்க. குறைந்த கால சிறை தண்டனை பெறுதல், இந்த தண்டனை பெற வாய்ப்பு இருக்குது. இந்த பந்தன யோகம் எப்படி ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 6க்கு உடையவரும் இணைந்து கேந்திர ஸ்தானம் அப்படின்னு 1, 4, 7, 10 ஸ்தானங்களில், இல்லைன்னா திரிகோண ஸ்தானம் அப்படின்னு 1, 5, 9 ஸ்தானங்களில் சனி கேது ராகுவுடன் சேர்ந்து இருந்துச்சுன்னா பந்தன யோகம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அதே வந்துட்டு உங்களுடைய ஜாதகத்தின்படி இந்த பந்தன யோகம் நீங்கள் இருந்துச்சுன்னா என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பந்தன யோகம் இருந்துச்சுன்னா அவங்களோட அசுப யோகத்தை தரக்கூடிய ஒருவரோட தசாபுத்தி காலங்களில் தண்டனை அனுபவிக்க நேரிடுங்க. பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தனியாக பரிகாரம்னு கிடையாது. இந்த ஜாதகர் நேர்மையாகவும் உண்மையாகவும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் சுக வாழ்வு பெறலாங்க. அதே சமயம் ஒருவர் நேர்மையாக உண்மையாக வாழ்ந்து இந்த அசுப யோகம் ஏற்படுமாயின் அவர் தொடர்ந்து சிவ வழிபாடு பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்ளுங்க. சனி புதன் கிழமையில் மகாவிஷ்ணு வழிபாடு செய்து வர இவருக்கான பிரச்சனையிலிருந்து ஆரம்பத்திலேயே வெளிவர முடியுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அபகீர்த்தி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவருக்கு கீர்த்தி அப்படிங்கக்கூடிய புகழை ஜாதகத்தில் 10ஆம் இடத்தை கொண்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்த சூரியன் மற்றும் சனி சேர்ந்து பார்வை பெற்றா, இல்லைன்னா இங்கு சேர்ந்திருந்தால், இல்லைன்னா நவாம்சத்தில் இவங்களோட இணைவு இல்லைன்னா பார்வை பெற்றிருந்தால் இந்த யோகம் ஏற்படுங்க. அதுவே அபகீர்த்தி அப்படின்னா அந்த ஜாதகருக்கு புகழ் கௌரவம் பாதிக்கப்படும். அவங்கக்கிட்ட செல்வம் அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு புகழ் கிடையாது. நல்லது செஞ்சாலும் எதிர்பார்த்த புகழ் கிடைக்காது. தமிழகத்தை உயர்த்த பாடுபட்டவரும் படிக்காமலேயே அரசியலில் சாதித்தவருமான கர்மவீரர் காமராஜரை இந்த யோகத்திற்கு உதாரணமாக குறிப்பிடலாங்க. இந்த புத்திர கலத்திர ஹீன யோகம் அப்படின்னா ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் தரக்கூடியது தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடங்க. இந்த 5ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரனில் இருந்து 1, 7, 12ஆம் இடங்களில் பாப கிரகங்களான சனி சூரியன் செவ்வாய் கிரகங்கள் தனித்தனியாக இருந்துச்சுன்னா இந்த யோகம் உண்டாகும். இந்த யோகம் உள்ளவங்க தன்னுடைய வாழ்க்கை துணை பிள்ளைகளை இழப்பது இல்லைன்னா பெரிய வாய்ப்பு இருக்குது. யாருக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னா, இந்த குறிப்பிட்டுள்ளபடி சந்திரனிலிருந்து 1, 7, 12 ஆகிய ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சனி இந்த மாதிரி பாப கிரகங்கள் எவரேனும் ஒருவர் இல்லாவிட்டாலும் இந்த யோகம் நிகழாது. அதே போல் சூரியன் செவ்வாய் சனி கிரகங்கள் இதே வரிசையில் இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுல மாறி மாறி இருந்தாலும் இந்த யோகம் ஏற்படுங்க. இதே தேக கஷ்ட யோகம் அப்படின்னா தேகம் அப்படின்னா உடல் உஷ்ணம் அப்படின்னா துன்பம். ஒருவரோட ஜாதகத்தில் லக்னாதிபதி அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்துல இருந்தாலோ இல்லைன்னா பலம் பெற்ற பாவ கிரகங்களோட சேர்ந்து இருந்தாலோ அவருக்கு தேக கஷ்ட யோகம் ஏற்படும். இதனால் அந்த நபருக்கு உடல் நல பிரச்சனை, உடல் கஷ்டம் தொடர்பான இன்னல் அனுபவிப்பாங்க. இந்த யோகத்தை பெற்றவங்க தங்களோட வேலை தொடர்பான அதிக உடல் உழைப்பு தேவைப்படும். வேலை தொடர்பாக ஏற்படும் உடல் வலிகளை தீர்க்க பெரும்பாலானோர் போதைப் பொருட்களை பயன்படுத்துவாங்க. இவங்களோட வாழ்க்கை முழுவதுமே பார்த்திங்கன்னா கடினமான சூழலை தான் அனுபவிக்க வாய்ப்பு இருக்குங்க.
நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.